அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியமாக 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலருக்கு பொங்கல் பரிசு வழங்கின 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்ச வரம்பிற்குட்பட்ட மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு மற்றும் 2023-24 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்த சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர் ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியமாக வழங்கப்படும் எனவும், சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம பணியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்களுக்கும் ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மொத்தமாக 163.81 கோடி ரூபாயை இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.